ஏதோ குற்றவாளியை உட்கார வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிதாண்டி கேட்பான். என்ன நடந்ததுன்னு சொல்லு முதல்ல. வெக்கமே இல்லைல்ல உனக்கு? எனக்கு வெக்கமோ இல்லை ஒன்றும் இல்லை. நீ சொல்றியா முதலிப்பா? ஏண்டி நீ என் அண்ணனுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் இங்கே எத்தனை பேர் ரூம்குள்ளேயே போட்டு பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? அதுவும் இல்லாமல் இந்த கவி கேள்வி, அதுக்கப்புறம் கனிமொழி பாப்பா, அதுக்கப்புறம் ஐஷு, இதுக்கு மூணா சந்தோஷம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஹாலிலே உட்காந்து இருந்ததுங்க வேற. எங்க அண்ணன் அதை பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட போறாருன்னு அதுங்களை தூக்கின்னு போயிட்டு அர்ச்சனாக்கா வீட்டில் போட்டுட்டு வாசல்லையே வாட்ச்மேன் மாதிரி நின்று தண்டி. அதுக்கப்புறம் தான் என் அண்ணன் வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் சிக்னல் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேயும் வந்தாரு. சர்ப்ரைஸும் நடந்திருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லாண்டியே. அவர் எப்படி சர்ப்ரைஸ் ஆனாரு சொல்லு. சர்ப்ரைஸ் ஆனாரா இல்ல உனக்கு கறி துப்புனாரா? ஆமாக்கா சொல்லுங்கக்கா. மாமா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. பாரு என் மச்சினிச்சு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுது. சொல்றீ நீ சொல்ல நந்தினி, அதுல என்ன இருக்கு? சந்தோஷம் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? என் பொண்டாட்டியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டான் சொல்றியே. ஐயோ இம்சிங்களா, இதெல்லாம் எப்படா சொல்றது? வாயில தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ மெசேஜ் அனுப்புறியா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி விட்டுறியா ஒரு மெசேஜ என்ன நடந்ததுன்னு? மாமா செம்ம ஃபன்னு மாமா. நீங்க சும்மாரியா? மாமனை பாராட்டுறதா இப்ப முக்கியம். நீ சொல்றியே, நீ இப்போ சொல்றியா இல்ல மெசேஜ் அனுப்புறியா? நான் இப்படி பண்றேன் சீனிங்காம சொல்றியே. சொல்றேன் ஆனா உன்ன பாத்துக்கிட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா பொம்பளைக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறது, எல்லா கதையும் கேட்கறது. மூஞ்சி பேர் அவனுக்கு நல்லா. சி அவனை விடுறி, அவன் எப்பவுமே அப்படித்தானே. நீ என்ன பாத்துக்கிட்டு சொல்லு. சரி சரி, புத்தியை காட்டுறாளுங்க பேரு. எப்ப பாரு இந்த ராகுல ஓரம் கட்டிடுறாளுங்க இந்த மாதிரி பேசும்போதெல்லாம். சரி என்ன பண்றது? ஏன் பேசிட்டால அவளை பாத்தீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். அப்போ கூட ஏந்து போறான் பாருடி அவன் வெக்கம் கட்டவன். வீடுறியா அவன் கிடக்குறான். பேச்ச பத்தி எதுக்கு இருறியே? உன்னை நைட்டு வச்சுக்கிறான். ஏய் சம்பட்டா சொல்றி. சொல்றேன் இருடா. ஆக்சுவலா என்ன தெரியுமாடியாச்சு, அவர் ரூம்குள்ள வந்தாரா? அடிப்பாவீங்களா? அக்காளுக்கும் தங்கச்சியும் எவ்வளவு ஆர்வம் பெற விட்ட நந்தினி தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு கதை கேட்பாளுங்க போல இருக்குதா? சும்மாறா நீ சொல்லுடி. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. அவர் என்னை பார்த்ததுமே ஆக்சுவலாக ஷாக் ஆகிட்டாரு. சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகலை. அப்புறம் திட்டினாரு, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்னு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சாரி கேட்டு அப்படியே ஒரு ஹக்கு போட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அவ்வளோதான். அது அப்படியே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் நடந்தது. சூப்பர்டி. செம்மக்கா. என்ன செம்ம என்ன சூப்பரோ. ஏன் இவ்வளோதான் நடந்ததா? சை, இதுக்காக நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏண்டியா நான் உன் அண்ணனுக்கு ஒரே ஒரு கிசு தானடி கொடுக்க சொன்னேன். அது கூடவா கொடுக்கல நீ? ஏய் பயமா இருந்துச்சுடா எனக்கு. அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் என்ன எவ்வளோ திட்டினாரு தெரியுமா? இதுக்கு தாண்டி சொன்னேன். அவரை பார்த்ததுமே ஓடி போய் கட்டி பிடிச்சி ஒரு 4 கிசை வையின்னு சொன்னேன். நீ அவரை பேச விட்டுருக்க. அதனால தான் திட்டு வாங்கிட்டு வந்துருக்குற. மூஞ்ச பெரிய இது ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம். எப்ப எனக்கு பயமா இருந்துச்சுங்கிறல்ல. பெரிய வெங்காயம் பயம். உன் புருஷன் தானடி அவரு. இருந்தாலும் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்காதா? எதனா சொல்ற போறேன். எல்லாரும் நடி ரூமுக்கு வெளியே வேணும்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல மூஞ்ச பெறாதுங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சுடா. நாயா சி உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு. அவனுக்கு அதெல்லாம் புரியாதுடி, அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் எருமை. சரி இப்ப வீட்டுல இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த கூச்சிங்கீச்செல்லாம் வருது. வெளியே போனா நம்ம எல்லாரும் வெளியே போற பிளான் போட்டோம்ல, அந்த மாதிரி எங்கன்னா வெளியே போனா உனக்கு தைரியம் வருமா? டேய் ஏன்டா உண்மையா தாண்டி சொல்றேன். வெளியே போனா இந்த கூச்ச நாச்செல்லாம் இருக்காது. சந்தோஷம் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரிவாரு. ஆனா இங்க அப்படி இல்ல. சந்தோஷம் கூட சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கண்ணுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். அதனால தான் உனக்கும் பயம் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையை கூட உன்னால நிறைவேற்றிக்க முடியல. அது பாரு யானாலையுமே நிறைவேற்றிக்க முடியாது. ஏன்னா நீ பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் பயத்தினால. அதுக்காக தான் சொல்றேன். வெளியே போலாம் எல்லாரும். எல்லாம் போயிட்டு ஜாலியாக ஸ்டே பண்ணிட்டு அப்படி நீயும் தனியாக ஸ்டே பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. அவ்வளோதான். உன் புருஷன் எனக்கும் அவருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்தாம விட மாட்டோம் போல இருக்குடி. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் புருஷன் என்கிட்ட ரொம்ப சரியா தாண்டி பேசுறான் இந்த விஷயத்துல. ஆமாம்மா ரொம்ப சரியா தான் பேசுறான். கிளம்பி போங்கலாம் பேசாம. அழகா சூப்பரா சாந்தி முகூர்த்தத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கூட்டிட்டு வாங்க 2 பேரையும். அக்கா அது நாங்க விளையாட்டுக்கு சொன்னோம்க்கா. நீங்க இங்கதான் இருக்கீங்களாக்கா? பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க பேச ஆரம்பிச்சதுமே நாங்க அதை ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்க்கா? வேற எதுக்கு நம்ம என்ன பேசுறோம்னு கேட்கறதுக்கு தான். வேற என்ன வேலை இருக்குது அவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். டேய் இப்ப நாங்க இதெல்லாம் கேட்க தொட்டு தானடா நீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு போடுற பிளான் எல்லாம் எங்களுக்கு இப்ப தெரிஞ்சுது. ஏண்டா இதெல்லாம் நியாயமாடா? கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிற யாருக்கும் இவங்களுக்கு கல்யாணம் விஷயம் தெரியாது. நீங்க பாட்டு கூட்டிட்டு போயிட்டு சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி கூட்டிட்டு வருவீங்களோ? நாங்களாச்சும் இதை பண்றோமேன்னு நினைச்சு முதல்ல சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கும் தான் தெரியும். சீக்கிரட்டா தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் செஞ்சீங்கல்ல, அப்ப ப்ராப்பரா சாந்தி முகூர்த்தம் நடத்துறதையும் நீங்க செஞ்சிருக்கணும் தானே. நீங்க செய்யல, அதான் நாங்க செய்ய போறோம். செய்ய போறீங்களா? டேய் நான் காயத்ரி கிட்ட சொன்ன அர்த்தமே வேறடா. நீ என்ன இப்ப அதையே பிடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுவ போல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த பேச்சை இதோட விடுங்க. கரெக்ட். இந்த பேச்சை இதோட விடுறது தான் நல்லது. சந்தோஷ்க்கும் நந்தினிக்கும் என்னைக்கு முறைப்படி கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரியா? இதெல்லாம் சுத்தமா சரியில்லைக்கா. ஏக்கா இந்த கல்யாணம் கூட தான் முறைப்படி நடந்தது. அப்போ சாந்தி முகூர்த்தமா முறைப்படி நடந்தா தப்பு? அப்படி இல்லப்பா. வீட்டு பெரியவங்களுக்கு விஷயம் தெரியாது. பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடந்து எல்லாம் முறைப்படியே நடக்குதுன்னு வையேன். அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓ அப்படி வரீங்களா? சரி, இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அவள் தான். சரி விடுங்க. நந்தினிக்கும் சந்தோஷுக்கும் நாளைக்கு கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதா வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்கடா. சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடும் நடந்துரும். நீ கவலைப்படாத. நந்தினியும் சந்தோஷமா இருப்பா, அவ அண்ணனும் சந்தோஷமா இருப்பான். பாடுறா, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறாங்களா? எங்க கிட்ட யாருமே சொல்லல இதா. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யற அளவுக்கு நீங்க என்ன பெரிய மனுஷங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிருக்குதுக்கா, நான் பெரிய மனுஷன் தான். போடா. அக்கா புஷ்பாக்கா, நீங்க தான் ரொம்ப தெளிவா பேசுறீங்க. எனக்குமே இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு பட்டுருச்சு. அதனால நான் உங்ககிட்ட இப்போ ஒரு பெரிய பொறுப்பை ஒன்று ஒப்படைக்க போறேன். என்னதுப்பா? ஆக்சுவலாக்கா சந்தோஷம் இன்னும் நந்தினியும் கல்யாணம் ஆகிட்டு எங்கேயோ வெளியே போலையா, அட்லீஸ்ட் சும்மா பாண்டிச்சேரி வீதியும் போயிட்டு வரலான்னு நாங்களாம் ஒரு சின்ன பிளான் போட்டு வச்சிருந்தோம். இந்த மணிமேகலையோட ஹனிமூன் கேன்சல் ஆனதுனால எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்களாம் வெளியே போகிறதுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுப்பீங்களா? எப்படி? நல்ல யோசனை தான். வெளியே போறது நல்லா தான் இருக்கும். அதை நீங்களே போய் கேட்கலாமே. இப்போ வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் சரியில்லைல்லக்கா. மணிமேகலையோட ஹனிமூன் பிளான் கேன்சல் ஆனதுனால எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை பையனும் இன்னைக்கு சடங்குல கலந்துக்கல. அவரும் மணிமேகலையை ஒதுக்கி வச்சிட்டாரு. இந்த சுச்சுவேஷனில் நாங்களாம் போய் கும்மால் அடிச்சுட்டு வரோன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா வீட்டில்? அதான் நீங்களாம் போய் பர்மிஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், எங்களை போக சொல்லி ஒத்துப்பாங்க. எல்லாம் சரிதான். ஆனா நான் எப்படிடா போய் பர்மிஷன் வாங்குறது? எனக்கே இப்போ ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்குடா. என்னக்கா நீங்கள்? ராகுலே, என்னக்கா? நான் வேணா பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். அர்ச்சனா அதெல்லாம் பண்ணுவா, அவளே பேசட்டும். சூப்பர் அர்ச்சனாக்கா, அப்போ போயிட்டு பர்மிஷன் வாங்கி வாங்க. அங்கே 4 பேர் குடிச்சு கூப்பிடப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் தட்டி எழுப்பி பர்மிஷன் கேளுங்க. அதுக்கப்புறம் மீதி 4 பார்ட்டி நல்ல பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு கேட்க பக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த 4 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஓடியாங்க. அதெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. என்ன கண்டிஷன்? ட்ரிப்ல இருந்து வரும்போது உங்களுக்கு எதனா வாங்கி தரணுமா? வாங்கிடலாம் வர வேணாம், நாங்களே வந்து வாங்கிக்கிறோம். புரியல. இன்னுமா புரியல? எங்க தலைமையில நீங்க ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்றாங்க. அதேதான். நினைச்சேன் அப்பவே இதுங்கெல்லாம் இருக்குதுங்களா வாச பூச்சிங்க. சரி, வேண்டாம் வெறுப்பா சொல்ற மாதிரி இருக்க. இல்லையா, சிரிச்சுக்கினே தானே சொன்னேன். சரி வாங்க, எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். அந்த பயம் இருக்கணும். சரி சொல்லு, ட்ரிப் எத்தனை நாள்? 2 டேஸ்க்கா. நாளைக்கு காலைல கிளம்புனா கூட ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சரி ரைட்டுடா. அப்ப நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். ஏன்னா இப்பவே சொன்னாதான் காலையில பஸ் வரதுக்கு கரெக்டா இருக்கும். பஸ்ஸா? ஆமாண்டி. பின்ன எங்க புருஷன் புள்ள குட்டியெல்லாம் வர வேணாம்? இன்ப சுற்றுலா போலான்னு நினைச்சா நீங்க இப்படி குடும்ப சுற்றுலாவா மாத்தி விட்டுட்டீங்களே. சரி ரைட்டு. ஆக மொத்தத்துல எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா போதும். அங்க போயிட்டு அவங்க ஜாலியா மனசை விட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமா சுத்தி வந்தா போதும். நீங்க போய் பர்மிஷனை வாங்கிட்டு வாங்க. ஐயோ ராகுல், என் செல்லக்குட்டிய என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறடா. அப்ப உன் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி அவளை இப்ப நீ அண்ணின்னு கூப்பிடுற பத்தியா? அது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா கேட்கறதுக்கு. நல்ல குட்டிடா நீ. சரிடா, நான் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நான் துணைக்கு வரேன்டி. அப்படியே நானும் வரேன்க்கா. வாங்க வாங்க. அக்காங்கெல்லாம் உண்மையிலே சூப்பர்ல. நீங்க சொன்னதுமே பர்மிஷன் வாங்க போறாங்க மாமா. அதான்டி ராகுலோட பவர். பேசுற விதத்துல பேசணும். சூப்பர் மாமா நீங்க. தேங்க்ஸ் டி என் சொல்லிக்குட்டிய. பாத்தியடியா நலுக்கிட்டிய பாத்தியா என் பவரை? பெரிய பவர் தான். ஆனா என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அண்ணின்ட்ட என்ன? நீ எனக்கு அண்ணி தானே, அதனால தான் அப்படி சொன்னேன். பாடுறா நான் பாடுறா பூர்றா. நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டா, நீ எனக்கு அண்ணி. இப்போ அஃபிஷியலா நீ எனக்கு அண்ணி, இந்த வீட்டோட மருமவ. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா? நீ மட்டும் இல்லை, என் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் 2 பேரும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்கடி. மனசளவில் நிறைய டேமேஜ் ஆகிட்டீங்க. நீங்கள் இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. பாசக்காரன்டா நீ. இப்படியெல்லாம் என் புருஷன் கியூட்டா பேசும்போது தான் கொஞ்சம்னு தோணுது. வந்து கொஞ்சம் டி வாடி. அழகே, ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதே, உடனே வாங்குற மூஞ்ச பாரு அவனுக்கு நல்லா. சரி புருஷனை திட்டாத. எப்படியோ ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால இப்போவே போயிட்டு துணிமணியில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சீப்பு, பவுட்ரு, லிப்ஸ்டிக், ஐலைனர், அதுக்கப்புறம் இந்த லிப்பு பாமு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன், எதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னெல்லாம் என்கிட்ட எவ்வளோ வந்து நிற்கக்கூடாது சொல்லிட்டேன். ஓகே மாமா. சரிடா. டே ராகுலே, என்னடி அக்கா மாமா பசங்களாம் கூட நம்ம கூட வராங்கன்னா மனோஜ் அண்ணனையும் மணியையும் கூட கூட்டிட்டு போலாமாடா? இந்த லாஸ்டா ஒரு பேர் சொன்ன பத்தியா, அந்த பேரை தவிர்த்து வேற யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதே நீயும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த சனியை மட்டும் அங்கே வந்ததுன்னு வைங்க, உன் சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவே என்ன வேணாலும் பண்ணும். அதனால அமைதியா இரு. டேய், யார் ஆகுல அப்படி சொல்ற? அங்க வந்து அவ என்னடா பண்ண போறா? அவ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமே. ஆமா மாமா, அந்த அக்காவோட ஹனிமூன் ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஃபுல்லா தனியாவே உட்காந்துருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கூட்டிட்டு போலாமே மாமா. உனக்கு அவளை பார்க்க பாவமா இருந்துச்சுன்னா, ஐயோ அந்த அக்கா எப்படி பாவமா உட்காந்துருக்குறாங்க பாரு அப்படின்னு நீ மனசுல நினைச்சுக்கோ. அதை விட்டுட்டு அவளை கூட்டின்னு போனோம்னால என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத. மாண்டிலே வாப்ப சொல்லிட்டேன். அதை நீ பாவமா இருக்குதுன்னு கூட்டின்னு போனன்னு வைய, அதை அங்கே போயிட்டு இல்லாத போல அந்த வேலையெல்லாம் பார்த்து உன்னைய டென்ஷன் பண்ணி ஏன்டா அதை கூட்டின்னு வந்தோங்கிற அளவுக்கு ஆயிரும்.
டேய் அங்க என்னடா பண்ண போறா? அவளே மனுஜன் அவளை ஒதுக்கி வச்சிருக்காருன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணட்டும், நல்லாவே ஃபீல் பண்ணட்டும். அது இப்போ அனுபவிக்கிற எல்லாமே அது பண்ண தப்புக்கான கூலி தான். இன்னும் கூட நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அதனால அதை பத்தி பேசாதீங்க. நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். சரியா? சரிடா. அவளை நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அவள் அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை. அவள் நம்மளுக்கு பழைய மடிமேகலையே திரும்பி வரட்டும். அப்புறமா அவளை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கலாம். சரியா? சரிடா. என் முட்டை பப்ஸ் எவ்வளோ அழகா பேசுறான் பாருமா. என்னங்கடி ஆளாளுங்க ராகுல கொஞ்சிறீங்க? என் பொண்டாட்டி என்னடா கியூட்டுங்கிறா, நீ என்ன முட்டை பப்ஸுங்கிற. இதான் என் மச்சி சின்னடனா என்ன சூப்பர் மாமா இருந்து. அப்பா ராகுலோட நாள் பாய்ந்திக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தான், உன் தங்கச்சியை தவிர. அதான் எனக்கே தெரியுமேடா. பட் நீ கவலைப்படாது, இல்லை சீக்கிரம் சரியாயிடும். சரியா? அவளும் பழிபடி ஆயிடுவாடா. நான் எதையும் எதிர்பார்க்கல மச்சான். நான் அப்படியே என் லைஃப் அப்படியே வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அப்படியேனா எப்படி? கல்யாணம் ஆகியும் தனியாவே வா, அப்படியே வச்சுக்கலாம். என்னடா அண்ணா, வேற என்ன சொல்றது? உன் தங்கச்சியெல்லாம் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவளாம் திருந்துற கேஸே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாத மச்சான். அவள் யாருக்காக சேஞ்ச் ஆகுறோளோ இல்லையோ, உனக்காக கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுவா. அவ பழி எப்படி இருப்பா, நீ வேணா பாரு, கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நம்பிக்கை தாண்டா உனக்கு உன் தங்கச்சி மேல. இது நம்பிக்கைங்கிறத தாண்டி அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவாடா. அவளுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா. நீனா அவளுக்கு உயிர். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுருவாள். அவ உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகவே அவ மாறிடுவா, கண்டிப்பா மாறிடுவா. அவளோட அடிப்படையே மாறிடும். நீ வேணா பாரு, கண்டிப்பா இது நடக்கும். நல்ல அண்ணன்டா நீ. ஆனா நல்ல அண்ணனா தான்டா இருக்கணும். வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு நம்ம அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ இருக்கோம்னா அதை நம்ம தான் பார்த்துக்கணும். அது வாழ்க்கையவும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த அக்கறையில் தான் நானும் சொல்கிறேன். இங்கே பாரு, என் தங்கச்சியும் மாறிடுவா, நீ அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஒரு அண்ணன்னா நீ அவளுக்காக என்கிட்ட பேசுகிற, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் உன் தங்கச்சி உன் வாழ்க்கையில் கும்மி அடிச்சிட்டால, உன் சந்தோஷத்தை எத்தனை முறை பறிச்சிருக்கா அவ. ஏன் இப்போ கூட தான் நீ நந்தினியும் இப்படி இருக்கிறதுக்கு அவள் தானே காரணம். கரெக்டு தான். அதுக்காக நான் அவளை ஒதுக்கி வச்சிட முடியுமா, விட்டு கொடுத்துட முடியுமா? என்னதான் இருந்தாலும் அது என் கூட பிறந்து தங்கச்சிடா. அது சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்ததுன்னு நான் கூடவே பார்த்துருக்கேன். அது நல்ல பொண்ணுடா, கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அது சைல்டிஷாக சில்ட்ரத்தனமாக சில விஷயம்லாம் பண்ணும். அது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இதை இப்போ ஸ்டார்டிங்லேயே நறுக்கிட்டோன்னு வையேன், அது வளராது. இதுக்கு மேலே அது எதுவும் செய்யவும் செய்யாது. இப்போ அது தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குடா. கண்டிப்பாக அந்த தண்டனையே அதை மாற்றிடும், கண்டிப்பாக மாற்றிடும். சரிடா, பார்க்கலாம். நீயும் உன் தங்கச்சி இருக்கீங்களே, என்னை மணிக்கணக்கில் பேச வச்சுட்டு தான்டா சரிங்கிறீங்க. ஏன் நந்தினியை உன்னை இந்த மாதிரி எதனா உட்கார வச்சு கேட்டாளா? அவள் உட்கார வச்செல்லாம் கேட்க மாட்டா. எதனா ஒன்று செஞ்சிருவா, நான் பாட்டுன்னு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். நீ உண்மையிலே ரொம்ப பாவம் மச்சான். உனக்கு தெரியுது, ஆனால் உன் தங்கச்சிக்கு தெரியலையே. நான் வேணா சொல்லவா? நக்கல் தாண்டா உனக்கு. சரிம்மா நீங்கள் போங்க. நானே அந்த பஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காலையில் ஊட்டாண்ட பஸ் எடுத்து சொல்கிறேன்னா எல்லாம் ஏறி கிளம்பி போங்க. எங்கண்ணா? அப்பா இல்லை பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வாங்க. நியாயமா நாங்களாம் தான் போயிருக்கணும், ஆனால் நீங்கள் போகிறேன்றீங்க. சரி போயிட்டு வாங்க. ஏன்பா நீங்களும் கூட தான் வாங்க, அப்படியே பெருசாக ஃபேமிலி ட்ரிப்பாகவே போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேணாம்மா, நாங்கள் பிளான் போட்டோம், ஆனால் அப்புறம் மாற்றிக்கணும். எல்லாம் வீட்லேயே இருக்கணும், எல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சோம், அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. ரைட்டு, கிளம்புங்க எல்லாம். இதோட இந்த பக்கம் வராதிங்க யாரும். ஓகேப்பா, நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க. அப்பா ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்கல, போறோம்னு சொன்னதுமே சரி போயிட்டு வாங்கன்ட்டார்ல, அதுதான் அப்பா. அது சரி, இப்படியே நின்று அப்பா புராணத்தை பாடிக்கிட்டு இருக்காம அந்த அம்மா டீமுங்க இருக்குதுல்ல, அவங்க கிட்டயும் போய் சொல்லலாம். ஏன்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். டூர் போறீங்க? அதுவும் பாண்டிச்சேரிக்கு? ஆமாத்த, எத்தனை முறை கேட்பீங்க? அப்படித்தாண்டி கேட்பேன். திடீர்னு வந்து நைட்ல பாண்டிச்சேரி டூருக்கு போகணும்னு கேட்டா நைட்ல யாரும் போக போறது இல்ல. நாளைக்கு காலைல தான். அறிவாளி தங்கம், நீங்க நைட்ல போறீங்களா காலைல போறீங்களான்னு நான் கேட்கல. நைட்ல எப்படி திடீர்னு இப்ப இந்த பிளான் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டேன். அது என்ன சொல்றது, அது அது வேற ஒண்ணும் இல்ல. அது ரொம்ப நாளா பிளான் போட்டு வச்சிருந்தோம். இப்ப நைட்டு எங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்து சொன்னோம். அதேதான். அது சரி, நடுவுல இருக்க மேடம் எதுவும் பேச மாட்டாங்க? எனக்கு என்ன பேசணும்னு தெரியல அத்தை. அவளுங்க 2 பேரும் உனக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரலையா? அத்தை என்னங்கடி, சரியா தானே சொல்ற? நீங்க சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தா புஷ்பாவா அவ பங்குக்கு ஏதாவது பேசியிருப்பா. இப்ப பாரு என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிறா. அத்தை நான் அப்படி சொல்ல வரல அத்தை, அவளுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாளுங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் உனக்கு சமாளிக்க வராதுமா அவளுங்க மாதிரி எல்லாம், விடு. சரி ஹானஸ்டா சொல்லுங்கடி, நேர்மையா எனக்கு பதில் வேணும். இது யாரோட பிளானு? திடீர்னு வந்து பாண்டிச்சேரி போகணும்னு சொன்னது? நாங்க ரொம்ப நேர்மையாவே சொல்லிடுறோம் அத்தை, இது ராகுலோட பிளான் தான். நினைச்சேன்டி அப்பவே. இந்த பிளான் கூட இப்ப போட்டது இல்லம்மா, அவன் எப்பயோ போட்டிருக்கான். பசங்க செட்டு வரைக்கும் பாண்டிச்சேரி போயிட்டு சந்தோஷமா
சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சிதுங்க. ஆனால் மணிக்கும் மனோஜுக்கும் இந்த ஹனிமூன் பிளான் கேன்சல் ஆனதுனால உங்ககிட்டலாம் வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்கு அதுங்களுக்கு சங்கடமாக போச்சு. நீங்களாம் வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பசங்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருந்துருச்சுங்க. இப்போ அதை பற்றி எங்ககிட்ட பேசுனதுனால சரி இது எங்கள் பிளான்னு வந்து நாங்கள் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் உடனே பெர்மிஷன் கொடுத்துருவீங்க அப்படின்னு தான் ஓடி வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். யார் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாலும் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்போம். அந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரங்களா நாங்கள்? அப்படி இல்லை நீங்களாம் டல்லாக இருப்பீங்க, அதனால் அந்த விரக்தியில் நீங்கள் எதுக்கு இப்போ போகணுமா அவசியமானு கேட்டுட்டிங்கன்னா அதான் அப்படியே எங்கள் மூஞ்சிங்களெல்லாம் பாரு நாங்கள் என்ன டல்லாவாக இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவள் ஒரு பெரிய ஆளே, அவளை நினச்சி நாங்கள் 24 மணி நேரமும் டல்லாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? உங்கள் பொண்ணு தானே தேவை இப்படி சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு எனக்கு மனசு. சரி இப்போ அவளை பற்றி பேசாதீங்க, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க சந்தோஷமா நல்லபடியா, சரியா? அப்புறம் அவளையெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க என்ன, அவ இங்கே இருக்கட்டும். ஆமாம்மா அது இங்கே இருக்கட்டும், மனவை மட்டும் கூட்டிட்டு போங்க. ஓகேம்மா, நாங்களும் அந்த பிளான்ல தான் இருக்கோம். அவளை மட்டும் விட்டுட்டு போகிறது நல்லா இருக்குமா? பசங்க எல்லாரும் நீங்கள் போயிடுவீங்க, அவள் எங்களோட இருந்துக்கிட்டு என்ன பண்ண போறா? கூட்டிட்டு போங்க. அதானே, கூட்டிட்டு போங்கம்மா, அதுவும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? அவள் ஒன்றும் அங்கே போக தேவையில்லை. அவள் அங்கே போனா அவள் சந்தோஷமா இருக்காளோ இல்லையோ, அடுத்தவங்க சந்தோஷத்தெல்லாம் நல்லா கெடுத்து விட்டுருவா. அதனால அவள் இங்கே இருக்கட்டும். கரெக்டு. சரி, அப்புறம் எத்தனை நாள் ஸ்டே பண்ண போறீங்க? நாளைக்கு காலைல போயிட்டு நாளைக்கு நைட்டு வந்துருவோம். அத்தை 2 நாள் தான். சரிம்மா, நல்லது. இங்கேருந்து எப்படி போவீங்க? அதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாளுங்க. என்னடியே சொல்லிட்டீங்களா? அப்பா பஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருமா, காலையில் வந்துடும். அப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து போட்டுமான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க எங்ககிட்ட. அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாத்த, ஆனால் போயிட்டு வாங்கன்னு நீங்கள்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயமே. அதே தான். நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்களே, சரி கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வயசு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போறீங்க, பார்த்து ஜாகிரதை, என்ன கண்ணு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே. கண்டிப்பாத்த, அதுக்கு தானே நாங்கள் போகிறோமே. எல்லாரும் கேங்காக உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் அனாத மாதிரி இங்கே இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனோஜா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாரு போல இருக்கு. பேசுறதுக்கு போனா கூட மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறாரு. என்ன பண்றது இப்போ? உண்மையிலே எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க போல இருக்கு. நான் எதுவும் வேணும்னு எல்லாம் பண்ணல. மனோஜ் என்ன போட்டு டார்ச்சர் பண்றது எனக்கு பிடிக்கல. என்னால தாங்கிக்க முடியல எதையோ. அதனாலதான் நான் உப்பெல்லாம் கூட போட்டேன். அவர் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க போல இருக்கு. கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உண்மையிலே நான் பாதிக்கப்பட்டா கூட இனிமேல் யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க போல இருக்குது. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கைன்னு இருந்துட வேண்டியதான். எல்லாரும் நம்மளை வெறுத்துட்டாங்க. அப்பா, அம்மா, அண்ணன் இன்னும் ஒரு வார்த்தை பேசலை என்கிட்ட. ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து அவன் ரூம்குள்ளேயே தான் இருக்கிறான். என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து பேசலை. என்ன பண்ணுறது? அவனுக்குமே என் மேலே கோபம் இருக்கும்ல. அவன் வாழ்க்கையில விளையாடிட்டேன் நான். யாரும் பேச மாட்டாங்க என்கிட்ட. ராகுலும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை, திட்டம் மட்டும்தான் செஞ்சான். நந்தினி, காயத்ரி கூட பேச மாட்டாங்க. பேசினாலும் வெறுப்பாக பேசுகிறாங்க. அவ்வளோதான் போல நான். எனக்கு எல்லாரும் பழையபடி என்கிட்ட பேசணும். எனக்கு அது போதும். எனக்கு யாரும் எதுவும் வாங்கி கூட தர தேவையில்லை. எல்லாரும் என்கிட்ட அன்பா இருந்தாலே போதும். ஆனா அதெல்லாம் இனிமேல் நடக்க மாட்டேதுன்னு தெரியல. இந்தப்பா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. இருக்கட்டும்மா, அப்பா எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டாரு. பரவாயில்லடா, நான் கூட தண்ணி வாங்கிக்க மாட்டியா? இந்தா. என்கிட்ட இருக்கிறதே நான் செலவு பண்ண மாட்டேம்மா, அப்புறம் இதுக்கு இது நீங்களே வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வேணும்னா கேட்குறேன். ஏ சுக, என்னடி புள்ளைய பெற்றிருக்க? காசு கொடுத்தா வேணாங்குது. இதே ராகுலா இருந்திருந்தா இந்நேரம் இந்த காசு என்கிட்ட இருந்திருக்காது. பாக்கெட்ல வச்சிருப்பான், இல்ல செலவே பண்ணி தீர்த்திருப்பான். ஆமாம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு விடுங்க. யாரோ இங்கே கடை வச்சுன்னு இருக்கிற மாதிரியும் இந்த காசை உடனே நான் கடையில் குத்து மாற்றி பொருள் வாங்குற மாதிரியும். ஐயோ, இம்சா அரசா இங்கே தான் இருக்கானா? அது தெரியாம போச்சு எனக்கு. டேய் தினேஷா, இதை வாங்குந்தேன். வாங்குடா. சரிங்கம்மா. அப்படியே நல்ல குழந்தை மாதிரி நடிக்காதரா. டேய், இப்போதான் கொடுப்பாங்க. ஏடா நீ கம்மியாக செலவு பண்ணுவ, நீ சின்ன பையங்கிறதுனால உனக்கு கம்மி காசு கொடுத்து உனக்கு உதவுவாங்க. இதே பெருசாயிட்டு நீ வந்து நின்று பாரு, ₹1 கிடைக்காது. அதெல்லாம் நான் பெரியவனாயிட்டா நானே சம்பாதிச்சு பண்ணா, எனக்கு தேவையானதை நானே வாங்கிப்பேன், அப்பா அம்மாவுக்கு கொடுப்பேன்.
இதே தான்டா நானும் உன் வயசுல சொன்னேன். என்ன பண்றது, எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசுறோம். சரி, அப்ப நான் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் இங்கேயே உட்காந்து நிறா, அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்காது. அப்புறம் அவங்க அப்பா வந்து அவர் பல்பு கண்ணை வச்சே உன்னை முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் மாமா மறைக்க மாட்டாருண்ணா, நீங்க வாங்க நம்ம போவோம். அப்ப கூட அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா? வாடா போலாம். அம்மா பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன், ஷில்பம்மா பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். சரிடா கண்ணா. அம்மா நானும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா இப்படி இருக்க? சும்மா வீடு வைபா இருக்க வேணாம், அதனால தான். சரி நான் போயிட்டு வரேன். என் கவி கழுவி வேற ரெடி ஆயிட்டாலன்னு தெரியல, போய் பார்க்கணும். நடைய கட்டு. எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி, ராகுல் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அவ்வளோ சந்தோஷம் வரும். அதுதான் ராகுல், என் புள்ள, என் அழகு புள்ள. அம்மா சொல்லுடா. அது நேற்று இபி பில் பே பண்ணிட்டேம்மா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். சரிப்பா, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா, நான் அங்கே போய் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா, அது எதுக்கு இவ்வளோ தயங்கி பேசுற? சும்மாதாம்மா. அப்புறம் நீங்களாம் கூட டூருக்கு வரலாம்ல? அது எப்படிப்பா, பிளான் எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க, ரெடியெல்லாம் ஆயிட்டீங்க, ஏதோ இப்போ கிளம்ப போறீங்க, இப்போ போய் கூப்பிடுற? அது பிளான் போடும்போது நாங்கள் வரைக்கும் போட்டோமா, இப்போ தான் அக்கா மாமா பசங்க எல்லாருமே வராங்கல்ல, அதான். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சும்மா சொன்னேன்டா. வேணாம், நாங்கள் வரலடா. வர மாதிரி இருந்தால் நேற்றே சொல்லியிருப்போமே, நாங்களாம் இங்கேயே இருக்கோம். ட்ராவல் எல்லாம் இப்போ எங்களால் பண்ண முடியாது. சரிங்கம்மா. சரி நீ போப்பா. ஓகேம்மா. ராகுல் கிட்ட 5 நிமிஷம் பேசினா மனசு சந்தோஷமாயிடும். சந்தோஷ் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா மனசு ரொம்ப அமைதியாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா சாஃப்டா பேசுறான்ல அவன். மூத்ததாச்சே, அதுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு அமைதி எல்லாம் இருக்கத்தானே செய்யும். என் அழகு பிள்ளைங்க எல்லாமே. அது சரி, அடுத்து உன் பொண்ணு தான் வந்து நிக்க போறா. அந்த குட்டி சாத்தா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு. தூங்கி ஏந்து வந்துச்சுன்னா தான் என்ன பேசும் என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆனால் அது என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க போகிறதில்லன்னு வச்சுக்க. என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. பார்க்கலாம், எல்லாரும் டூருக்கு வேற கிளம்புறாங்கல்ல, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்.